ஜெயில் மாதிரி ரொம்ப கெயாட்டிக்கான ஒரு இடத்துல ஹோப் எஸ், பட் இவ்வளோ கம்ஃபர்டிங்கான ஒரு கான்வர்சேஷன் இருக்கக்கூடிய ஒரு சீனை பிலீவபிளாக வைக்க முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் சித்தார்த்துக்கு எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக வந்து நாங்கள் இந்த படத்தோட எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது ராஜமன்றின்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஆந்திராவில் வந்து இருக்கிற ராஜமன்றி. அங்கே தான் ஐ திங்க் ஷூட்டிங்க்கு லொக்கேஷனாக பர்மிஷன் கொடுப்பாங்க லைவ் ஜெயிலில். பட் நம்மளால் ஷூட் பண்ண முடியல. நான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் விஷயங்கள், நைட்லாம் ஷூட் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் போது சரி அங்கே இருக்கிற ஷூட்டிங் லொக்கேஷன் ஸ்கவுட்டன் மாதிரி போயிட்டு அங்கே இருக்கிற ஆளுங்களை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ராஜமன்றியில் ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணோம், நானும் என் டீமும். அப்போது இந்த கென்ட்ரிக்கில் வர கேரக்டர் மாதிரி ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் அங்கே ஒருத்தர் இருந்தார். ஒரு ஆஃப்ரிக்கன் நபர், என்ன ஒரு ட்ரக் கேஸ்க்காக உள்ளே வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஆனால் எப்போவுமே கையில் ஒரு பைபிளோடையும் எப்போவுமே வந்து ஜீசஸோட இது பற்றியும் எப்போவுமே வந்து பேசிட்டே இருந்தார் அவர். அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் எப்படி என்ன இதுக்காக வந்துட்டு இவ்வளோ நாள் சொல்கிறீங்க? நான் குடும்பம் நைஜீரியா என்னவோ சொன்னீங்க, ரொம்ப பிரிஞ்சு ஒரு 10 இயர்ஸ் இங்கேயே இருக்கேங்க, உங்களோட மொழி தெரியாது, ஆட்கள் தெரியாது, எல்லாமே இருக்குது, எப்படி நீங்கன்னு சொல்லும்போது அவர் ஆக்சுவலாக என்ன சொன்னார்னா, அவர் ஆக்சுவலாக ஒரு ஏத்திஸ்டாக இருந்திருக்காராம். ஓகே, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தவர் வந்துட்டு. ஆனால் ஜெயிலுன்ற அவ்வளோ ஒரு 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 டார்ச்சரஸான ஒரு இடம் அப்படின்னு இருக்கும்போது எங்கேயாவது யாருக்காவது ஒரு ஹோப் தேவைப்படுது. அது பாலிடிக்ஸ் தாண்டி சில பேருக்கு அது காடாக இருக்குது. நம்ம தெரியாத ஒரு நம்பர் இல்லை எங்கேயோ நம்ம மேலே பார்க்குறேன்னா அது ரொம்ப டஃப்பான ஒரு சூழல் இருக்கிற ஒரு இடம் தானே ஜெயில். அப்போது அவங்களுக்கு தெரியாமல் வந்து சில பேர் அது காடில் எடுத்துப்பாங்க. சில பேர் வந்து நான் என்ன சொன்னாங்கன்னா, லெட்டர்ஸ் எழுதிட்டே இருப்பேன், அது போய் சேருதான்னு கூட எனக்கு தெரியல, பட் நான் அதை எழுதிட்டே இருப்பேன், யாருக்கும் எழுதிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுவுமே வந்து ஒரு இமேஜினரி பர்சன் தானே. இமேஜினா அது நிஜமாவும் இருந்தாலுமே உனக்கு எதுவுமே அவங்க கிட்ட இருந்து கிடைக்க போகுது, பதில் வருதோ இல்லையோ நான் எழுதுறேன் அப்படின்றது சாமி தானே. எக்ஸாக்ட்லி, பதில் வருதோ இல்லையோ வேண்டிட்டே இருப்போன்ற ஒரு இதில் தான். ஸோ அந்த இடம் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதாக பட்டுச்சது. நார், மோஸ்ட் இன்க்ளூசிவ் சோஷியல் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், ஒன் ஸ்டாப் ஃபார் sellers, users and content creators. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நார், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். For more details, contact 770-810-5487.